அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரையிலும் ஒரு ராஜா எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு கூட ராஜா இருப்பான் என்பதை கர்த்தர் தன்னுடைய இருதயத்திலே காணப்படுகிற ஒரு பிக்சரை ஆண்டவர் அங்கே சாலமோன் ஞானிக்கு வெளிப்படுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு ராஜாவென்று இருந்தால் அல்லது ஒரு ரூலராக இருந்தார், எல்லா வல்லமையும் பெற்று ஆளுகிறவனாக இவன் இருந்தால் அவன் எப்படி ஜனங்களை ஆள வேண்டும், எப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவனாக இருக்க வேண்டும் என்பதை இங்கே சாலமோன் ஞானி குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். 10ஆம் வசனத்திலே ராஜாவின் உதடுகளில் திவ்ய வாக்கு பிறக்கும், நியாயத்தில் அவன் வாய் தவறாது. அதாவது ஒரு ராஜா, வல்லமையுடைய ஒரு ஆளுகையை பெற்றவன், ஒரு ரூலர் என்று சொல்லி அழைக்கப்படுகிறவன், அவனுடைய உதடுகளின் திவ்ய வாக்கு, அதாவது திருவாக்கு அல்லது பொய்யா வாக்கு, அவன் சொல் தவறாதவன் என்று வேதம் சொல்லுகிறதே. அப்படிப்பட்ட வார்த்தைகள், சொல் தவறாத வார்த்தைகள் பிறக்கும், நியாயத்தில் அவன் வாய் தவறாது. என்னதை சொன்னானோ அது நியாயமானதாய் சொல்லி இருப்பான் என்று சொன்னால் அவன் சொன்னதில் அவனுடைய வாய் தவறாது, சொல் தவறாதவன் என்று சொல்லி இங்கே ராஜாவினுடைய முதல் குணாதிசயத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு இப்படிப்பட்ட வாசகத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு ஆளுகிறவர்களையும் இப்படிப்பட்ட காரியங்களையும் நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், நமக்கு இந்த வார்த்தைகளை ஒன்றுமே உண்மை இல்லை என்பது போல தான் தோன்றும். ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்தாகத்தான் இது இருக்கிறது. ஆனால் பண்டைய இஸ்ரவேல் அரசர்களை கர்த்தரின் பிரதிநிதிகள் என அழைத்தார்கள். அவர்கள் தவறு செய்வதில்லை எனவும் நம்பினர். ஆயினும் இஸ்ரவேலரை அரசாண்ட பல அரசர்கள் இவ்வித நம்பிக்கைக்கு உகந்தவர்களாக அரசாட்சி செய்யவில்லை. ஆண்டவர் ஆளுகிற இடத்திலே அங்கே ராஜாக்களை வைத்து அல்லது ரூலர்களை வைத்து அல்லது வல்லமை பெற்ற ராஜாக்களை வைத்து ஆண்டவர் ஆளுகை செய்யும் பொழுது அவருடைய இருதயத்தில் ஒரு ராஜா என்பவன் இப்படிப்பட்டவனாக, சொல் தவறாதவனாக, தான் எப்படி சொல் தவறாதவராக, அவர் மனம் மாறுகிறதற்கு மனுப்புத்திரர் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ என்கிற குணாதிசயங்களை உடையவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்தார். கர்த்தருடைய திருச்சட்டங்களை கடைபிடித்து அவர்கள் நடக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்களுக்கு அங்கே அறிவுரை கொடுக்கப்பட்டிருந்தது. ராஜாக்கள் நியாயப்பிரமாணங்களை நன்றாக கற்றிருக்க வேண்டும், அவைகளின்படி அவர்கள் சொல் தவறாதவர்களாக முதலிலே இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை ஆண்டவர் அங்கே அவர்கள் மத்தியில் எதிர்பார்த்தார் என்று சொல்லியே நாம் சொல்ல முடியும். 12ஆம் வசனத்தில் அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவருப்பு. இதோ இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் நம்ம பார்க்கும் பொழுது நியாயம் செய்கிறது தான் இன்றைக்கு நம்மை ஆளுகிறவர்களுக்கு அருவருப்பாக இருக்கிறது போல தோன்றுகிறது. நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படும். இன்றைக்கு அநீதி செய்கிறவர்கள் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்து ஆளுகை செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆண்டவருடைய இருதயத்தினுடைய நோக்கங்கள் வேறு, அவர் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகள் வேறு. ஆனால் இன்றைக்கு நாம் கண்களை திறந்து பார்க்கும் பொழுது உலகத்தில் நடக்கிற காரியங்கள் வித்தியாசமானதாக தோன்றுகிறது. நீதிமொழிகள் 25:5 ராஜாவின் முன்னின்று நீ துஷ்டரை நீக்கிவிடு, அப்பொழுது அவனுடைய சிங்காசனம் நீதியினால் நிலை நிற்கும். ஒரு ஆலோசனையும் சாலமோன் ஞானி குறிப்பிடுகிறார். ஒரு ராஜா கெட்டு போகிறதற்கு காரணம் அவன் சேர்க்க சரியில்லைன்னா, அவன் துஷ்டர் அவனோடு கூட வைத்திருப்பான் என்று சொன்னால், அவனை சுற்றி இருக்கிறவர்களெல்லாம் தவறான தீய ஆலோசனை கொடுப்பவர்களாக ஒரு அமைச்சரவை இருக்கும் என்று சொன்னால் அவன் வழிவிலகி போய்விடுவான், அநியாயம் செய்கிறவனாக மாறிவிடுவான். ஆகவே துஷ்டரை உன்னின்று ராஜாவின் முன்னின்று நீக்கிவிடு, அப்பொழுது அவனுடைய சிங்காசனம் நீதியினால் ஸ்திரப்படும். சொல் தவறாதவனாக, கிரியை செய்கிறவனாக, நீதியை செய்கிறவனாக, அநியாயத்தை செய்யும்போது இது அருவருப்பாய் அவனுக்கு தோன்றும் என்று சொல்லித்தான் இந்த உலகம் முழுவதையும் அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்கிற ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்பதை இங்கே சாலமோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். மூன்றாவது காரியம், அவனுடைய அமைச்சரவையில் இருக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 13ஆம் வசனத்தில் நீதி உள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம். அதான் துஷ்டரெல்லாம் விலக்கிட்டு நீதி உள்ள காரியங்களை பேசுகிறவர்கள், நீதியை பேசணும், நியாயத்தை பேசணும், ஜனங்கள் மேலே ஒரு கரிசனை இருக்கணும். அப்படிப்பட்ட காரியங்கள் உடையவர்கள் தான் ராஜாவுக்கு பிரியமாய் இருந்தார்கள். நிதானமாய் பேசுகிறவர்களில் ராஜாக்கள் பிரியப்பட. கொஞ்சம் யோசித்து இந்த திட்டத்தை எப்படி வகுக்கலாம், இப்படிப்பட்ட காரியத்தை எப்படி
எப்படி செய்யலாம், எப்படி பார்வோனுடைய நாட்களிலே யோசேப்பினுடைய காரியங்கள் அவன் அத்தனையாய் நிதானமாய் 7 வருடங்கள் பஞ்சம் வரப்போகிறது என்பதை அறிந்திருந்தவனாக இந்த பஞ்சத்தை மாற்றுகிறதற்கு செழிப்பான 7 வருடங்களிலே இப்படிப்பட்ட களஞ்சியங்களை கட்டி நாம் பெரிதாக்கி அநேக காரியங்களை சேர்த்து வைத்தோம் என்று சொன்னால் பஞ்ச காலத்தில் நாம் தப்பிக்கொள்ளலாம். நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். ராஜாவின் தலையை விவேகமுள்ள பணிவிடைக்காரன் எல்லார் மேலேயும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. 14ஆம் வசனத்திலே ராஜாவின் கோபம் மரண தூதருக்கு சமானம், ஞானம் உள்ளவனோ அதை ஆற்றுவான். ராஜாக்கள் மிகவும் எரிச்சல் அடைந்து கோபம் அடைந்து அவர்களுக்குள்ள கோபம் வந்துருச்சுன்னு சொன்னால் அவர்களுடைய தண்டனை கடுமையாக இருக்கும், ஒரு நீதி உள்ள தண்டனையாக இருக்கும். ஆனாலும் ஞானம் உள்ளவனோ அதை ஆற்றுவான் என்று சொல்லப்படுகிறது. ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்கு சமானம், அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் ஒரு பனியை போல இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 22 ராஜாவின் உருக்குதல் சினம் கோபம் சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்கு சமானம், அவனை கோபப்படுத்துகிறவன் தன் பிராணனுக்கே துரோகம் செய்கிறான். அத்தனையாய் நீதியான தண்டனையை அவன் செலுத்துகிறவனாக அவன் காணப்படுகிறான் என்று சொல்லி அவனுடைய குணாதிசயங்களையும் சொல்லுகிறான். ஆனால் இன்றைக்கு ஆளுகிறவர்கள், இன்றைக்கு தவறு செய்கிறவர்கள் மேல் அத்தனை கோபம் கொள்ளுகிறதில்லை. இன்றைக்கு லஞ்சங்கள் பெருகிவிட்டபடியினால, நீதி நியாயங்களை கடைபிடிக்காத ஒரு சூழ்நிலைகள் காணப்படுகிறதுனால, சொல்லுகிறதை செய்யாமல் சொல்லாததை செய்கிறவர்களாக இருக்கிறபடியினால, திருவாக்கை கொடுத்துவிட்டு அதை நிறைவேற்ற தவறுகிறவர்களாக இருக்கிற சூழ்நிலையிலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோமே. நமக்கு என்ன கடமை கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவனுடைய இருதயத்தின்படி ஆளுகிறவர்கள் இருக்க வேண்டுமே என்கிற பாரம் நமக்குள்ள உருவாகும் பொழுது, இங்கே 1 தீமோத்தேயுக்கு அங்கே பவுல் தீமோத்தேயுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்கிறார், நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ரெக்வெஸ்ட் ஜபங்களையும் பிரேயர்ஸ் வேண்டுதல்களையும் இன்டர்செஷன் அதே மாதிரி ஸ்தோத்திரங்களையும் தேங்க்ஸ் கிவிங் நம்ம ஏறெடுக்க வேண்டும், கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் சொல்கிற மாதிரி இது உலகத்தில் மனிதர்கள் இவர்கள் ஆளுகை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் தவறி சென்று விடாதபடி ஜெபிக்காதபடி இருந்து விடாதபடிக்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவருடைய இருதயத்தில் ரூலர்ஸ் இப்படி இருக்க வேண்டும், நம்மை ஆளுகிறவர்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறாரே, அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றும்படியாய் பிரதானமாய் சொல்லுகிற புத்தியை பதி பிரைம், அதாவது முதன்மையாய் சொல்லுகிற புத்திமதி, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்கும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராய தேவனுக்கு முன்பாக அதுதான் நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஏனோ தானன்னு சொல்லி அவர்களை ஆசீர்வதியும் இவர்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி மாத்திரம் ஜெபித்து விடாதபடிக்கு, ஒரு மனிதனுக்காய் ஜெபிக்க வேண்டிய ஜெபங்களை அழகாக அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு மனுஷனுக்காக விண்ணப்பங்கள், அவர்களுக்காக ரெக்வெஸ்ட் பண்ணி, ஆண்டவரை இப்படி இருக்கிறார்கள் இவர்களை மாற்றும் என்று சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணி ஜெபங்கள், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறவர்களுக்காக பரிந்துரை செய்கிறவர்களாக, வேண்டுதல்கள் பரிந்துரை செய்கிறவர்களாக, அவர்களுக்குள்ளாக ஆண்டவர் செய்கிற நல்ல காரியங்களின் நிமித்தமாய் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக நாம் ஒரு கருத்தோடு கூட நம்மை ஆளுகிறவர்களுக்காக அவர்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தினுடைய அந்த பிளானை, உம்முடைய இருதயத்தின் திட்டங்களை எங்களை ஆளுகிறவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. துஷ்டர்களை அவர்களுடைய சன்னிதானத்தை விட்டு அகற்றுங்க. நல்ல ஞானம் உள்ளவர்களை கொடுங்க. அவர்களுடைய கோபத்தை மாற்றுகிற ஞானம் உள்ளவர்களை கொடுங்க. இப்படிப்பட்ட நீதி உள்ள ஒரு ஆட்சியை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம பாரத்தோடு கூட ஜெபித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் கிரியை செய்ய முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். எல்லாம் மாறணும், தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும், வன்முறை எல்லாம் ஒழியணும்.